அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளை கிட்டத்தட்ட 23வது கருத்தரங்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து எப்படி 23 வருஷம் தெரியல, மாசம் ஸ்பீடா கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த மாசம் வந்துருது. மேடம் நாளைக்கா கருத்தரங்கு கேட்கற அளவுக்கு ஸ்பீடா போயிருது. உண்மையாலுமே நேற்று நடந்த விஷயம். அந்த அளவுக்கு நாங்க குரூப்பா எல்லாமே பண்ணா கூட இது முதன்மையா எடுத்து செய்யறது பாத்தீங்கன்னா காளி மேடம், பாலா சார் 2 பேருமே. ஏன்னா 2 பேருக்குமே ஒர்க் லோட் அதிகமா இருக்கும்போது ஒரு குடும்பமா இருந்து எல்லாத்தையும் முன்னாடி நின்று ரொம்ப அனுசரிச்சு பண்றாங்க. அதனால அனுசரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதனால காளிஸ்ரீ மேடத்துக்கும் பாலா சாருக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த ஒரு சில நாளா கரெக்டா என்னால பண்ணவே முடியல. ஆனா அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாம நீங்க வரும்போது வாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அந்த அளவுக்கு இது ஒற்றுமையா இருக்கிறதுக்கான காரணம் இது முழுக்க அதுக்கப்புறம் வந்த நண்பர்கள் எல்லாமே இன்னும் வரைக்கும் அது பெருகிட்டே இருக்கு. அதனால நிறைய நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இங்க ரொம்ப தூரத்துல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லா ஊர்ல இருந்து வந்த அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, யாருமே நம்ம டீம்ல யாருமே கண்ணண்டு ரெடி பண்றதே இல்லை. இப்போ நம்ம ரீசெண்டா இப்போ 5 நிமிஷம் முன்னாடி தான் எதை பத்தி பேசுறது மேடம் அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னோம். 8 சொன்னார். அப்ப 8ஆம் பாவத்தை பத்தி பேசிடலாம், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப 8ஆம் பாவத்தை பத்தி நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா 6 8 ஒருத்தர் 6 பாலசார் 6 சொல்ல, லட்சுமணன் 8 சொல்ல, 6 8 பேசிடுவோமே அப்படிங்கிற கதை வேற ஒண்ணும் இல்லை. நம்ம ஜாதகத்துல சரி, மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, நிறைய அடிப்படை படிச்சுட்டு இருக்கிற ஜோதிடர்களும் சரி, கடன் அப்படின்னு சொன்னாலுமே நேர டக்குன்னு நம்ம கண் எங்க போகும்னு கேட்டீங்கன்னா 6ஆம் பாவத்துக்கு தான் போகும். 6ஆம் பாவம் சொன்னாலுமே நம்ம கடன் அப்படிங்கிற விஷயத்து போகும். ஆனா அது மட்டும் இல்லை, 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நேர்மையான கடன், அதாவது வங்கி கடன் வச்சுக்கலாம். ஒரு 85 பைசா 50 பைசா வட்டி கொடுக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது 6ஆம் பாவம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாவம் தன்னுடைய 3வது பாவத்தை வளர்த்தும் அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு. அதாவது 6ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம். அப்போ 6ஆம் இடங்கிறது நார்மலான கடன், 8ஆம் பாவங்கிறது ரொம்ப உயர்வான கடன், அதை கந்து வட்டி கடன் சொல்லுவாங்க. கந்து வட்டி கடன், நெருக்கடியான கடன், பினான்ஸ் கடன். ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கட்டுறது முழுக்க 8ஆம் இடம். 6 லட்சம் ஒரு 6ஆம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா வாங்கிட்டு நார்மலா வாங்குறதும் தெரியாம கட்டினதும் தெரியாம போறதெல்லாம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். அப்போ 8ஆம் இடங்கிறது நீங்க நெருக்கடி கடனா எடுத்துக்கணும். அப்போ உங்கள்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னா அந்த கடனோட தரத்தை முதல்ல பிரிச்சுக்கணும். தனியார் பைனான்ஸ் 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, 8 ரூபா வட்டி, இதுக்கு 8ஆம் பாவத்தை நம்ம பரிகாரமா பண்ணணும். நார்மலான கடன் இருக்கு அப்படின்னா 6ஆம் பாவத்தை நம்ம பரிகாரமா நம்ம பண்ணணும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் 6 8 நம்ம பிரிச்சுட்டோம். இதை தாண்டின ஒரு கடன்லாம் இருக்கு, பட் இதை ஷார்ட்டா நம்ம பாத்துக்கலாமே. அப்ப 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடியான கடன். 8ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்தையே வச்சிருக்கு. உங்க ஜாதகத்துல 8ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அது வளர்ச்சி. எப்பவுமே 2 5 8 11 தான் உங்களுக்கு பண வரவு ஸ்தானத்தோட உயர்வுன்னு சொல்லணும். அப்போ 8ஆம் இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. 8ஆம் பாவத்துல அதிர்ஷ்டம் இருக்கு, லாட்ரி டிக்கெட் இருக்கு, உழைக்காத வருமானம் இருக்கு. ஒரு 70 வயசுக்கு மேல, ஒரு 50 வயசுக்கு மேல எனக்கு வருமானம் வருமா வராதான்னு கேட்கறாருன்னா 8 11 நல்லா இருந்தா கடைசி வரைக்கும் வருமானம் பாருங்க, உங்க கட்ட வருமானத்தோட தான் போகும்னு அடிச்சு சொல்லலாம். 2 5 நல்லா இருந்துச்சுன்னா 40 வயசு வரைக்கும் தாங்க வருமானம், 40 வயசுக்கு மேல உங்க வருமானம் குறையும், சேஃப்டி பண்ணி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்க ஜாதகத்துல 8 11 நல்லா இருந்தாதான் 45 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல உங்களுக்கான வருமான உயர்வு வரும். 2 5 நல்லா இருந்தா அதுக்கு முன்னாடியே நீங்க சம்பாரிச்சுக்கலாம். இப்படி நம்ம நிறைய கதை இருக்கு, கணக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் தான் நமக்கு இப்ப எடுத்திருக்கிற சப்ஜெக்ட். இப்ப என்ன போச்சு, கழுத்தை நெரிக்கிற கடன் இருக்கு சார், எனக்கு கடன் அடையணும் சார், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. அதாவது ஒரு பாவத்துக்கு அதனுடைய 11ஆம் பாவம் தான் நிவர்த்தின்னு வச்சுக்கணும். 7ஆம் இடமும் நிவர்த்தி, 11ஆம் இடமும் நிவர்த்தி. உதாரணம், லக்னம் சந்தோஷமா இருக்கணும். இப்ப நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய 11ஆம் பாவத்தை குடிச்சுட்டா நான் சந்தோஷமா இருக்கலாம். இதுவே பாத்தீங்கன்னா என் குழந்தை சந்தோஷமா இருக்கணும், என் குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்கு ஒருத்தருக்கு குழந்தையே இல்லைங்க, ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா 3ஆம் இடம்ங்கிற வீரியம் செயல்பட்டா தான் 5ங்கிற குழந்தை கிடைக்கும் இல்லையா? அப்ப 5ங்கிற குழந்தைக்கு 11ஆம் இடம் தான் வீரியத்துல வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் ஒரு பாவம் நமக்கு பிரச்சனை தீக்கணும், அந்த பாவத்தோட பிரச்சனை தீரணும்னா அதுக்கு 11ஆம் பாவத்தை பரிகாரமா எடுத்துக்கணும். அப்ப நீங்க 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நார்மலான கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 4ஆம் இடத்தை எடுத்துக்கணும். கடன் வாங்கியிருக்கீங்க 5 ரூபா வட்டி, 8 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, மீட்டர் வட்டி அப்படின்னா 8ஆம் பாவத்துக்கு 11ஆம் இடம்னா 6ஆம் இடத்தை எடுத்துக்கணும். இதுதான் கான்செப்டோட ஒரு டெப்த், அப்படி வச்சுக்கணும். இது எப்படி சார் பரிகாரமா மாத்துறது?
நம்ம ஸ்டைல் எப்பவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும். அப்ப 8ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடம் 8க்கு 11ஆம் இடம் 6ஆம் இடம். உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்தை எடுக்க கூடாதுங்க. 6ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது நெருக்கடியான கடன் தீர்றதுக்காக இந்த விஷயம். 6ஆம் அதிபதி நெருப்பு வீட்டுல போய் இருந்து அவர் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரோ அந்த சாரநாதனுடைய தானியத்தை எடுத்து தீபம் போடணும். ரொம்ப சிம்பிளான பரிகாரம். இது எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா, 6ஆம் பாவ அதிபதியா இருக்கிற வந்து செவ்வாயின்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் அதிபதி செவ்வாய் போய் குரு வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப குரு வீட்டுல இருக்காரு, அது மீனத்துல இருக்காருன்னு எடுத்துக்கோங்களேன். அது நீர் வீடு. ஓகேவா? அப்ப நீர் பரிகாரம் தான் பண்ணணும். நீர் பரிகாரம் என்ன சார் அப்படின்னா, கோயிலுக்கு, அதாவது கடகத்திலேயோ விருட்சிகத்திலேயோ மீனத்திலேயோ உங்க ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் நீங்க கோயிலுக்கு போகும்போது அபிஷேகம் பண்றது, இளநீர் வாங்கி கொடுக்கறது, பன்னீர் வாங்கி கொடுக்கறது, உங்க கையால விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றுவது, இந்த மாதிரி நீர் சம்பந்தமான அனைத்து விஷயமும், காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம், நீர்மோர் பந்தல் கொடுக்கறது, தண்ணிக்கேன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி முழுக்க முழுக்க நீர் சம்பந்தமான விஷயத்துல நீங்க அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் பண்ண 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 மாற்றத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. இது 6ஆம் அதிபதி நீர் வீட்டுல இருந்தா. அவர் நின்ற நட்சத்திரநாதன், உதாரணத்துக்கு கேது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேதுவா இருக்காரு அப்படின்னா, ஒரு சின்ன பித்தளை தட்டம், ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கிறீங்க. அந்த தட்டத்துல ஒரு கைப்பிடி முழுக்க கொள்ளு பருப்பு இருக்கு இல்லைங்களா, கொள்ளு வந்து பரப்பி வச்சுக்கிறீங்க. அந்த கொள்ளுக்கு மேல தீபம் போடணும். இழுப்ப எண்ணெய் தீபமே கடன் பிரச்சனைக்கான தீர்வுக்கான நல்ல தாந்திரிக பரிகாரமா இருக்கும். அப்போ ஒரு தட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு பருப்பு, 6ஆம் பாவ அதிபதி கேதுவாய் இருந்தால், புரியுது இல்லைங்களா, 6ஆம் பாவ அதிபதி கேதுவாக இருந்தால் கொள்ளு பருப்பு பரப்பி அதன் மீது கார்த்திகை தீபத்தை வச்சு மண்விளக்கு வச்சு நீங்க இழுப்பெண்ணெய் தீபம் போட வேணும். பாயிண்ட் நம்பர் 1. 6ஆம் பாவ அதிபதி சுக்கிரனா இருக்கு அப்படின்னா, அது பரணி பூரம் போராடமா இருக்கு அப்படின்னா நீங்க மொச்ச பயிரை வச்சும் தீபம் போடலாம், கற்கண்டு தீபமும் போடலாம். கற்கண்டு தீபம் பொருளாதார தடைய நீக்கும். ஒரு டிப்ஸாவே எடுத்துக்கீங்களேன். சின்ன கற்கண்டு, இவ்வளவு பெரிய கற்கண்டு எடுத்துக்கிறீங்க, எனக்கு ஒரு பக்கம் நான் பணம் கேட்க போறேன், எனக்கு பணம் கிடைக்கணும் சாமி அப்படின்னா, கற்கண்டு எடுத்து தலையை ஒரு 6 முறை சுத்தி வச்சு அழகா அப்படி நொறுக்கி செடிக்கு எறும்புக்கு போட்டுட்டு போய் பாருங்க. செடிக்கு கீழே போட்டீங்கன்னா எறும்பு வந்து சாப்பிட்டு போகுது. கற்கண்டை உடைச்சு போட்டு போனீங்கன்னா பொருளாதார தடைகள் விலகும். கற்கண்டு தீபம் நீங்க போடவும் பொருளாதார தடைகள் விலகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 6ஆம் பாவ அதிபதி சுக்கிரனா இருந்தா மொச்ச பயிர் வச்சு அது மேல சென்டர்ல வச்சு கார்த்திகை தீபம் போடலாம், இழுப்பெண்ணெய் வைத்து, அல்லது கற்கண்டு தீபமும் போடலாம். 6ஆம் பாவ அதிபதி உங்களுக்கு ஒருவேளை சூரியனோட நட்சத்திரமா இருக்கு அப்படின்னா கோதுமை தீபம், அதாவது கோதுமை அரைக்காத தானிய கோதுமை வச்சு அதன் மீது கார்த்திகை தீபத்தை வச்சு இழுப்பணியில நீங்க தீபம் வந்து போடலாம். என்ன கிழமை போடணும் கடைசியா சொல்றேன். அப்ப 6ஆம் பாவ அதிபதி சூரியனோட நட்சத்திரமா இருந்தால் கோதுமை தீபம் போடலாம். 6ஆம் பாவ அதிபதி சந்திரனாக இருந்தால், ரோகிணி அஸ்தம் திருவோணமாக இருந்தால் கல்லுப்பில் தீபம் போட வேண்டும். நெல்லை பரப்பி தீபம் போட வேண்டும். நெல் அழகா நெற்கதிர் வாங்கி, அந்த காலத்துல வாசல்ல நெற்கதிர் கட்டி விட்டுருந்தாங்க, நிறைய பணவர் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நெற்கதிரே இல்ல, பொருளாதாரத்தான அதிகமா வந்துட்டு இருக்கு. அப்போ நெற்கதிர் வச்சு அது மேல இழுப்பண்ண தீபம் போட்டீங்கன்னாலும் பொருளாதார தடைகள் வந்து உங்களுக்கு வந்து விலகும். 6ஆம் அதிபதி நமக்கு ஒருவேளை மெரிசிச்சா சித்திராவில் இருந்துச்சுன்னா துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தையும் நான் சொல்லுவேன், செவ்வாய் குருவுக்கு வந்து வெந்தயம் வரும். அப்போ வெந்தய தீபமும் போடலாம். அதாவது வெந்தயத்தை பரப்பி அதன் மேல கார்த்திகை தீபத்தை வச்சு போடலாம். 6ஆம் பாவ அதிபதி உங்களுக்கு சுவாதி திருவாதிரை இருக்கு, அதாவது ராகுசாரமா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மொட்டு உளுந்து சொல்லுவாங்க இல்லையா, மொட்டு உளுந்து வச்சு அதன் மீது நீங்க வச்சு தீபம் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இழுப்பண்ண தீபம் போடும்போது மாற்றத்தை கொடுக்கும். 6ஆம் பாவ அதிபதி என்ற நட்சத்திரம் குருவா இருக்காரு அப்படின்னா நீங்க மெயினா பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தீபம். அழகா மஞ்சள் தூள் போட்டு தட்டத்துல அழகா பரப்பி அதற்குள்ள நீங்க கார்த்திகை தீபத்தை வச்சு இழுப்பண்ணெய் தீபம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 6ஆம் பாவக அதிபதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதின்னு சனியோட நட்சத்திரமா இருந்துச்சுன்னா கடுகு எண்ணெய் தீபம் போட்டா மிகச்சிறப்பு. கடுக பரப்பி தீபம் போட்டாலும் மிகச்சிறப்பு. சீரகம் போட்டு, கருஞ்சீரகம்னு சொல்லுவோம், கருப்பு எள்ளும் நீங்க கலந்துக்கலாம். புரியுது இல்லைங்களா? கருப்பு எள்ளு வச்சு தீபம் போட்டீங்கன்னாலும் மாற்றத்தை கொடுக்கும். 6ஆம் பாவக அதிபதி ஆயிலியம் கேட்டை ரேவதி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை பயிர் வச்சு தீபம் போடும் போதும் நல்லா இருக்கும். வெற்றிலை தீபம் சூப்பரா கேட்கும். வெத்தலை தீபம் இந்த புதனோட நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப 6ஆம் பாவ அதிபதிங்கிற நட்சத்திரத்துக்கான விஷயத்த நான் சொல்லிட்டேன். 6ஆம் பாவ அதிபதி நீர் வீட்டுல இருந்துச்சுன்னா நீர் அபிஷேகம் சொல்லிட்டேன்.
ஒருவேளை நெருப்பு வீட்டுல இருக்கு அப்படின்னா அணைய விளக்கு வாங்கி கொடுக்கறது, சூடை வாங்கி கொடுக்கறது, ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு லைட் செட்டிங் வாங்கி கொடுக்கறது, நெருப்பு சம்பந்தமான வெளிச்சம் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்க வாங்கி கொடுக்க உங்களுக்கான அந்த உக்கிர தோஷம் நீங்கும். 6ஆம் பாவகதிபதி நில வீட்டில் இருந்தால் கோவிலுக்கு மண் வாங்கி கொடுக்கறது, செங்கல் வாங்கி கொடுக்கறது, நிலத்தோட நிலமா செடிகளை வச்சு நட்டு கொடுக்கறது, செடிகளை நட்டு வைக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்ப நிலமா இருக்கும்போது குலதெய்வத்தோட கோயில் மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும். 6ஆம் பாவக அதிபதி காற்று வீட்டில் இருந்தால் காத்துல என்னங்க வரும்? அழகா சுவாசம் வரும் இல்லையா? சாம்பிராணி புகை தொடர்ச்சியா நீங்க வீட்டுக்கு போட்டாலும் சரி, கோயிலுக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி, நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பா கொடுக்கும். அப்ப தொடர்ச்சியா கோயிலுக்கு ஊதுபத்தி வாங்கி கொடுக்கறது, சாம்பிராணி புகை வாங்கி கொடுக்கறது, முடியாத ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு முதியோர் இல்லம் இருக்கு அப்படின்னா அப்படியே நீங்க வந்து ஃபேன் வாங்கி கொடுக்கறது, அந்த இடத்துக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்க கருமா வந்து குறையும். முதியோர் இல்லத்துக்கு அடுப்பு வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு குறையும். முதியோர் இல்லமோ அல்லது மாற்றுத்திறனாளி இல்லமோ அவர்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உணவு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கிற தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அப்போ இன்ற நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு, அது நெருப்பு நிலம் காற்று நீருக்கும் நம்ம வந்து சொல்லியாச்சு. அப்போ இது 8ஆம் பாவம் சொல்லக்கூடிய பெரிய கடனுக்கு தான் 6ஆம் பாவத்தை இயக்கணும். 6ஆம் இடம் சின்ன கடன் தாங்க எனக்கு மொத்தமாவே இருக்குங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்கன்னா இது அப்படியே நீங்க 4ஆம் அதிபதின்றதான் மாத்திக்கணும். புரியுது இல்லைங்களா? அது நீங்க ஜோசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஜோசியரை பார்த்துட்டு இருக்கீங்க, படிக்கிற மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 8க்கு தான் இந்த 6 சப்ஜெக்ட். 6க்கு 4ஆம் அதிபதி எங்க நிற்கிறாரோ எடுத்து உங்களுடைய கடனுடைய தீவிரத்தை பொறுத்து இந்த பரிகாரத்தை நீங்க வந்து மெயினா வந்து பண்ணிக்கலாம். பொதுவாகவே குபேர செல்வம் வரணும், பொருளாதாரம் வரணும் அப்படின்னா மகாலட்சுமி இல்லையா? மகாலட்சுமியோட அம்சம் யாருன்னு கேட்டீங்கன்னா பசுமாடு இல்லைங்களா? ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 20 வாழைப்பழம் எடுத்துட்டு போய் உங்க கையால பசுமாட்டுக்கு அழகா நீங்க கொடுக்குறீங்க. அந்த நாக்குல மகாலட்சுமி இருக்காங்க, அந்த நாக்குல இருக்கிற லட்சுமி அடையாளம் அந்த பசுமாடு அந்த நமக்கு பழத்தை சாப்பிட கையில படும்போது அந்த உடம்பு முழுக்க மகாலட்சுமியோட அம்சம் நமக்கு வந்து பரவும். அதனால மகாலட்சுமியின் அம்சமான கோமாதாவுக்கு பழம் வாங்கி கொடுக்கறது ஃபர்ஸ்ட் பரிகாரம். அடுத்தது அவங்களுடைய வலதுல இடது கால் மண்ணு. கோமாதா இருப்பாங்க பசுமாட்டுடைய வலது பகுதி முழுக்க சிவனோட அம்சம், இடது பகுதி முழுக்க சக்தியோட அம்சம். அப்போ இடது காலுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய காலடி மண். ஒரு தோட்டம் பக்கத்துல இருக்கும் போது உங்களுக்கு பெரிய வேலையா மழை வாங்கி கொடுக்குறீங்க, அழகா அந்த மாடு அந்த பக்கம் கெட்டி வச்சுனே அந்த காலடி மண் எடுத்துக்கிறீங்க. பசுமாட்டோடைய இடது காலடி மண் எடுத்து மஞ்சள் துணியில வெள்ளிக்கிழமைக்கு வச்சு அழகா புகை பிடிச்சு பூஜை பண்ணி எங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும், பொருளாதார பிரச்சனை தீரணும், என்னைக்கும் பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த கோமாதாவோட அம்சமான மண்ணை நீங்க வீட்டுல வச்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொருளாதார தடைகள் வந்து விலக ஆரம்பிக்கும், கடன் சார்ந்த பிரச்சனை வராம இருக்கும். 8ஆம் பாவத்துக்கு இன்னொரு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. 8ஆம் பாவத்தையே தொழிலா எடுத்து செய்யற ஆட்களுக்கு நீங்க உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா 8ஆம் பாவக ரீதியான அவமானம், விபத்து, கெட்ட பேரு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வேற இல்லீகல் பிரச்சனைகள், சொத்து ரீதியான பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத மாந்திரிகம், செய்வன, கோளாறு, புதையல் எல்லாமே 8ல தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு இருக்கு, மாந்திரிக பயம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டமி திதி அன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் அதையே தொழிலா பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் நமக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இருந்தாங்க, குடும்பத்துல இருந்தாங்கன்னா முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை உயிரை அவங்க காப்பாத்துறாங்க. அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் முழுக்க எப்பவுமே 8ஆம் பாவத்தோடு இருக்காங்க. ஏன்னா சாப்பிட்டு இருப்பாரு, டக்குன்னு போன் வரும், இந்த ஏரியால ஆக்சிடென்ட், அப்படியே சாப்பாடை வச்சு போட்டு வண்டி வேகமா எடுத்து கிட்டத்தட்ட 80-90 ஸ்பீட்ல எவ்வளவு ஏரியா வந்தாலும் போய் அந்த உயிரை காப்பாற்றி விபத்தையே அழகா ஃபேஸ் பண்ற தொழில் 8ஆம் பாவ தொழில்னு சொல்லுவேன் ஆம்புலன்ஸ். அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, நல்ல உணவா வாங்கி கொடுங்க, திருப்தியான ஹோட்டல் வாங்கி கொடுங்க, அல்லது உடை தானமா கொடுக்கறது, அல்லது அவங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பண்றது. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உங்க ஏரியாவில் இருக்காரு, வீடு கட்டிட்டு இருக்காருன்னா அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் கொடுங்க, தப்பே இல்லை. ஒரு ஏழ்மை நிலையில் இருக்காரு அப்படின்னா, புரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நீங்க கொடுக்கலாம். இந்த தொழில் பண்ணி 8ஆம் பாவ தொழில நிறைய தொழில் இருந்தா கூட இவங்கதான் நமக்காக எங்க இப்ப நாளைக்கு எனக்கா இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும்
டக்குன்னு வந்து காப்பாற்ற போற முகம் தெரியாத ஒரு உயிர்ல முதன்மையான உயிர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் தான். அப்ப இவருக்கு நம்ம பண்ணக்கூடிய கருமா கூட இல்ல, நமக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை வந்து நமக்கு செய்யற சேவைக்கு நம்ம கொடுக்குற சின்ன விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இதை செய்யுங்க. உங்களுடைய எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்து நல்ல வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்குங்கிற எந்த மாற்று கருத்து இல்லை. மீண்டும் இதே போல ஒரு அடுத்த மாத கருத்தரங்குல வெவ்வேறு தலைப்புல நம்ம பேசலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். 9787779954 இது நம்மளுடைய நம்பர். இந்த நம்பருக்கு முடிச்ச வரைக்கும் கால் பண்ணுங்க, அத்தனை வீட்டுல எடுப்பாங்க. மெசேஜ் போடுங்க, ரிப்ளை முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன். நான் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, நான் போனே எடுக்கிறது இல்லை. ஏன்னா நேரில் கஸ்டமர் பார்க்குற காரணத்தினாலதான் மெசேஜில் கண்டிப்பா நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே, நன்றி.